வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 250 கொஷின் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு 30-40 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரைடே நமக்கு வந்து ஹாலிடேங்கிறனால ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இந்த 2 நாளும் வீடியோ வரட்டும் அப்படின்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சருக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது மண்டேவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 22 ஜூன் அன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ டைரெக்டாக வந்து கொஷின் போயிடலாம். செல்வகுமார் ஒட்டன் சத்திரத்துலேருந்து கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாரு. ஒட்டன் சத்திரம் யார்? அந்த விநாயகர் பிரதர்ஸ் வச்சிருக்கிறாங்களே, அந்த லாரி மார்க்கெட் வச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு தானே? அங்கே தானே ஒட்டன் சத்திரம் இருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு நான் சொன்னேன். ஓகே, என்எஸ்டிஎல் இப்போது ஐபிஓ விலைக்கு கீழ் உள்ளது. என்னிடம் 900 ரூபாய்க்கு வாங்கின 60 ஷேர் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஹோல்டு பண்ணுங்க. அதாவது சிடிஎஸ்எல்லும் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கரெக்ஷன் வந்துருக்குது. 1300 வந்துருக்குது, 1800 போன ஸ்டாக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேன்சி ஸ்டாக்கு அப்படிங்கும்போது ஒரு வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். அதாவது ஒரு ஸ்டாக் வந்து கன்சால்டேட் ரொம்ப நாளைக்கு கன்சால்டேட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு 2 வாரத்துக்குள்ள அது பீக்குக்கு போயிடும். அதனால அந்த டைம்ல நம்மகிட்ட ஸ்டாக் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த ஸ்டாக் என்எஸ்டிஎல் நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக் தான். இதை வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்க. இன்னமும் ஏதாவது ரேட்டு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா அக்யூமுலேட் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து சத்யராஜ் ஃப்ரம் திருப்பூர்லேருந்து கேட்டுருக்கிறாரு. திருப்பூர் அப்படின்னு கேள்விப்பட்டாவே வந்து நம்ம திருப்பூர் புல்ஸ் தியாகு தான் வந்து ஞாபகத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருந்த வீடியோவை கூட அவர் வந்து சொல்லியிருந்தார். அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நான் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அது எல்லாமே வந்து அவரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ திருப்பூர் அப்படின்னாவே வந்து டைரெக்டாக வந்து திருப்பூர் புல்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓகே, அந்த சத்யராஜுங்கிறது என்ன கொஷின் கேட்டுக்கிறாரு அப்படின்னா, ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸில் ட்ரெண்டு என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டு அப்படின்னா எதில் பார்க்கணும், எப்பெல்லாம் புரிஞ்சுக்கிறது, லாங் அண்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது லாங் டேர்முக்கு வந்து அது பார்க்க தேவையில்ல. ட்ரெண்ட் ரிவர்சல் இதுக்கெல்லாம் வந்து லாங் டேர்முங்கிறது பார்க்க தேவையில்ல. லாங் டேர்முக்கும் பார்க்கணும் அப்படின்னா 200 டேஸ் மூவிங் அவரேஜுக்கு கீழே போச்சு அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் ட்ரிகர்ட்னு சொல்லுவாங்க. 200 டே மூவிங் அவரேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே ஷார்ட் டேர்மை பொறுத்தவரையும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 மந்த்து லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட் டேர்மில் வந்து வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த 1 மந்த்து கேண்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீவியஸ் மந்த்து லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து வீக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ராடேக்கு பொறுத்தவரையும் நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட். இந்த சூப்பர் ட்ரெண்டில் வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்லாம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அது வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இன்ட்ராடேக்கு நீங்கள் வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா மந்த்லி கேண்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் அப்படின்னா 200 டே மூவிங் அவரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஆர்கே கோயம்புத்தூர் அப்படின்ட்டு ஐடியிலேருந்து வந்துருக்குது. விச் செக்டார் ஹேவ் த பெஸ்ட் க்ரோத் பொட்டன்ஷியல் ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து எந்த செக்டார் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த புரோக்கிங் கம்பெனிலாம் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் வருது பார்த்தீங்களா. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இப்போ லிஸ்டிங் வரப்போகுது, அது நல்லாயிருக்கும். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, புரோக்கர்ஸ் அதாவது க்ரோ, லைக் ஏஞ்சல் ஒன், அதுக்கப்புறமா வந்து ஆனந்த் ரத்தி, இந்த மாதிரி புரோக்கிங்லாம் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் வந்து புரோக்கிங் ஆஃபீஸுங்கிறது ஓகே, பட் ட்ரேடர்ஸுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் 15% தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க இன்னமும் வந்து அவேர்னஸ் அதிகமாகும் போது எல்லாமே வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த செக்டார் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து ஏஐ ரிலேட்டடான செக்டார், அதாவது இந்த சிஜி பவர், டாடா கேலக்ஸி, இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து ஏஐ ரிலேட்டடாக வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க்கு, இந்த மகாராஷ்டிரா பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்கு, இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலில் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து டிஃபென்ஸு,
டிஃபென்ஸு HAL, BEL, கொச்சின் ஷிப்யார்ட் இந்த மாதிரியான செக்டார் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த செக்டார் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஷரண் மதுரையிலேருந்து கேட்டுக்கிறாரு, ஹவ் ஆர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஃபவுண்டு அண்ட் வாட் அனலைசஸ் ஷுட் பி டன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஏதாவது டூல் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது இதுக்கெல்லாம் அது டூல் கிடையாது. பிரேக் அவுட் ஆகிடுச்சா அப்படின்லாம் டூல்லாம் கிடையாது. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே வரும் நியூஸ் எல்லாம், இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு. பட் அந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து டேலண்ட். அது அங்கே தான் வந்து ஸ்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரேக் அவுட் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 15 டேஸ் ஹை, 20 டேஸ் ஹை, இல்லை அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கணும், இல்லைன்னா ஹரிசாண்டல் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 52 வீக் ஹை, மல்டி இயர் ஹை. பட் இதெல்லாம் பிரேக் ஆகுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து வால்யூம் நடக்கணும். ப்ரீவியஸாக ஒரு 1 மந்த்தில் அந்த மாதிரியான வால்யூம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வால்யூம் நடந்துச்சு அப்படின்னா, ஓகே, பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன். அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுமா, இது வந்து ஸ்விங்குக்கு எடுக்கலாமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனியோடைய சார்ட்டும் போட்டு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது ப்ரீவியஸாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்ச் பண்ணலாம். இல்லை நான் வந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்குவேன், இல்லை ஏதாவது நியூஸு சோசியல் மீடியாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்குவேன்னா, அது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஹோம் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் இந்த இதில் வந்து வின் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக மோகன் ஃப்ரம் திருவண்ணாமலையிலேருந்து கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாரு. குட் ஆஃப்டர்நூன் சார். would it possible for you conduct a workshop or classroom training session regarding the stock market அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்ததுலேருந்து இதுவரையுமே நான் வந்து கிளாஸ் ரூமோ இல்லை இந்த ஒர்க் ஷாப்போ கண்டக்ட் பண்ணுறது கிடையவே கிடையாது. இப்போ கூட நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ போய் கோட்டு மாட்டிக்கிட்டு போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது ஒர்க் ஷாப் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அது ஒர்க் ஷாப் இல்லைங்க. இன்வைட் பண்ணியிருந்தாங்க அலைஸ் ப்ளூவில். இப்போ ரீசெண்டாக மதுரையில் நடந்த ஈவெண்ட்டுக்கும் ஈரோட்டில் நடந்த ஈவெண்ட்டுக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் போயிருந்தேன். இப்போ கூட இப்போ நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜூலையில் வந்து திருப்பூரில் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி அதுக்கு வந்து பேமெண்ட் வாங்கி பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆகஸ்ட் மந்தில் கூட சென்னை அண்ணா சென்டினரி ஹாலில் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது கூட இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம். அப்படி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போனோம் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்டில் ஏதாவது நான் கவர் பண்ண முடியுதா பண்ணுவேன். அது மாதிரி ஏற்கனவே 2 டைம் நான் போயிட்டு வந்துருக்கிறேன் சென்னைக்கு. இங்கே லோக்கலில் வந்து ரொம்பவும் அன்பு தொல்லைக்காக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர், அதாவது அலைஸ் ப்ளூவில், கோட்டக்கில் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து தான் ஆகணும், ஏதாவது ஒரு சாப்டர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றதுனால நான் போய் ஏதாவது ஒன்று பேசிட்டு வரேன். பட் இந்த காலேஜில் போயிட்டு நான் வந்து ஃப்ரீயாக தான் நான் வந்து எல்லாமே வந்து பேசுவேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய பேர் இன்வைட் பண்ணுவாங்க. சேலம், இப்போ ரீசெண்டாக திருச்சிக்கு போயிருந்தேன். அங்கெல்லாம் வந்து இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எதுவும் பிளான் இல்லை. நான் வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இப்போ எதுவும் பிளான் இல்லை. மோஸ்ட்லி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சோசியல் மீடியாவில் நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த வந்து சதீஷ்குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டுக்கிறாரு, ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாரு. ஸ்விங் ட்ரேடிங்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாதுங்க. அது நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுறது தான். ஸ்விங்குங்கிறது என்னது? சப்போர்ட்டில் வாங்குகிறோம், ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது செல் பண்ணுறோம். இதுதான். ஸோ எது சப்போர்ட் அப்படின்ட்டு அதை நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே யாருமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க வந்து ஃப்ரீயாகவும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. காசு வாங்கிட்டு சொல்லிக் கொடுத்தாலும் அது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் வந்து
என்னடா இது இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீங்கள் எங்கேயாவது பணம் கட்டி நீங்கள் போய் கிளாஸ் சேர்ந்து சொல்லி கொடுத்தாலும் அவங்க சொல்லி கொடுக்குற வரையும் ஆண்டு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எல்லாம் அப்படியே ஓகே, எல்லாம் மைண்டுக்கு ஏறிடுச்சு, நாளைக்கு போய் உட்காந்து ட்ரேட் பண்ணுறது தான் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து உட்காந்தீங்கன்னா எல்லாம் மறந்து போயிருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். எது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது சார்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஸ்விங்குக்கு பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராட்டஜிங்கிறது சப்போர்ட்டில் வாங்குகிறோம், ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? அந்த சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். ரைட்? ஓகே, அதுக்கடுத்து வந்து சூரிய பிரகாஷ் உசிலம்பட்டியிலேருந்து கேட்டுக்கிறாரு. வணக்கம் அண்ணா, 2030 இந்தியாவின் ஃபோக்கஸ் செக்டார் பூமிங் ஸ்டாக் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. பங்குச்சந்தை பற்றி கிளாஸ் எடுக்க வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது நம்மனே சொல்லிட்டேன், எந்த செக்டார் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபினான்ஷியல் செக்டார், ஃபினான்ஷியலில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, க்ரோ, ஏஞ்சல் ஒன், ஆனந்த் ரத்தி, இந்த மாதிரி ப்ரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து பிஎஸ்யூ பேங்க் அது நல்லாயிருக்கும். டிஃபென்ஸ் செக்டார் நல்லாயிருக்கும். மோட்டார் செக்டார் நல்லாயிருக்கும். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக இருக்கிற செக்டார் நல்லாயிருக்கும். ஏஐ ரிலேட்டட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பங்குச்சந்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சோசியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் எந்த ஒரு பிளானும் இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து ராஜா திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்கிறாரு. சார், பங்கு ஸ்பிளிட், போனஸ் எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் அந்த ரைட்ஸ் இஷ்யூ எப்படி புரிந்து கொள்வது? என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஷேருக்கு 50% ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்தார்கள், ஆனால் எனக்கு அந்த செய்தி தெரியவில்லை. ரைட்ஸ் இஷ்யூவுக்கு பிறகு அந்த பங்கின் விலை பாதியாக குறைந்து விட்டது. என்னுடைய 50% லாஸ் யாருக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கும்? ரைட்ஸ் இஷ்யூவில் பங்கேற்காத நிலையில் என்னால் இந்த லாஸை கிளைம் செய்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஸ்பிளிட்டு, போனஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ரைட்ஸ் இஷ்யூங்கிறது நம்ம ஷேர் வாங்கி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த நியூஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய மெயில் அட்ரஸுக்கு கண்டிப்பாக அந்த கம்பெனி நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறோம், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய ரைட்ஸ் இஷ்யூ வந்து வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அது கவனிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது யாரும் பொறுப்பாக முடியாது, நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படியே தான் இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லிக்விடிட்டி அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படியே தான் இருக்கும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரைட்ஸ் இஷ்யூங்கிறது கொடுப்பாங்க. அந்த கம்பெனியோட மதிப்பு மாறாமல் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வந்து சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஒன்று நீங்கள் கிளைம் பண்ணி அதை வாங்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கிளைம் ஃபார்ம் வந்து நீங்கள் யாருக்காவது செல் பண்ணலாம். அந்த ரைட்ஸ் இஷ்யூ நீங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் வந்து செல் பண்ணலாம். நீங்கள் அதை இஷ்யூ வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா அது வந்து யாருக்கும் போகாது, அது யாருக்குமே வந்து லாபம் வராது, அது அப்படியே வந்து மியூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூவோடைய ப்ராஃபிட் யாருக்கும் போகாது. இது வந்து நீங்கள் கிளைம் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒன்றும் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் கிடையாது, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் தான். ஓகேங்களா? இந்த லாஸ் வந்து எங்கேயுமே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது, அதையும் புரிஞ்சுக்காங்க. ஓகே, பிஎஸ்சி ஷேர் ஓவர் வேல்யூடா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஒருத்தர். கேட்டுக்கிறாரு கௌஷிக் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. அதாவது பிஎஸ்சி பொறுத்தவரையும் இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,64,000 கோடி வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட இந்த மார்ச் மந்த்து இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து 3,000 ருபீஸில் இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக 4,400 போயிட்டு இப்போ 4,000 ருபீஸில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன ஐபிஓ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அவங்களுடைய ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடான்னு தெரியும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இப்போ வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரெவென்யூ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ ரெவென்யூ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5000 கோடி ரெவென்யூ வருது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 5000 கோடி ரெவென்யூ, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 19,000 கோடி ரெவென்யூ. நியர்லி 3 டைம்ஸ் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2500 கோடி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 10,000 கோடி. ஸோ இங்கே 3 மடங்கு இங்கேயும் அதிகமாக வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எது அண்டர் வேல்யூடு எது ஓவர் வேல்யூடுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஓவர் வேல்யூவாக இருக்குது, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அண்டர் வேல்யூவாக இருக்குது. ஒருவேளை இவங்களுடைய ஐபிஓ ப்ரைஸு 1500 1800 ருபீஸ் வந்துச்சுன்னா ரொம்ப அண்டர் வேல்யூன்னு சொல்லலாம். 2000 ருபீஸ்லேருந்து 2300 ருபீஸ் வந்துச்சு அப்படின்னா ஓகே ஒரு மாடரேட்னு சொல்லலாம். ஒருவேளை 3000 ருபீஸுக்கு இஷ்யூ வராங்க அப்படின்னா அது வந்து ஓவர் வேல்யூ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய இஷ்யூ ப்ரைஸை பொறுத்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.